என்ன பார்த்துட்டுருக்கோம்? ஆண்டாள் ஃப்ரெண்ட்ஸோட கிருஷ்ணர் கதை கேட்டுருக்கான்னு பார்த்துட்டுருக்கோம். காணுமேன்னு என்னை தேடினேடா. நிஜம்மா? தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா. யசோதை கண்ணன் கிட்ட உட்காந்து கண்ணா கண்ணான்னு நிறைய பேசுகிறாளாம். அப்போது வாயில் ஏதோ மண் இருந்த மாதிரி இருந்துதான். இந்த கண்ணன் லேசுப்பட்டவனா, பொல்லாத கண்ணன் இல்லையா, மண்ணை சாப்பிட்ருக்கான். யசோதை வாயை தரன உடனே எல்லா உலகம் ஃபுல் வேர்ல்டு தெரிஞ்சுதான் கிருஷ்ணரோட வாய்க்குள்ள. அதுக்குள்ள ஒரு யசோதை கண்ணனை வாயை திறக்க சொல்லிட்டு இருக்காளாம். வாயை திறந்துட்டு இருக்கானா. எப்படி இருக்கும்ல, பயந்து போற மாதிரி. யசோதைக்கு தாங்கவே முடியல, மயக்கமா போட்டு விழுந்துட்டாளாம். அடுத்து இன்னொரு கதை பார்ப்போமா? இந்த குட்டி கிருஷ்ணன் என்ன பண்றானா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிறானா, தோள் மேலே கையை போட்டுன்றானா. ஃப்ரெண்டுனா நம்மெல்லாம் அப்படித்தானே பண்ணுவோம், தோளில் கை போட்டுன்னு தானே போவோம். தோளில் கையை போட்டுண்டு டிப் 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 மாதிரி போடுறானா. யார் ஆற்றுக்குள்ளே போவோன்னு. நைஸாக காலையில் எல்லாரும் குளத்துக்கு குளிக்க போன உடனே கிருஷ்ணர் அந்த ஆற்றுக்குள்ளே போடுறானா. ஒத்தொத்தர் ஆற்றுக்குள்ளையா. இவனுக்கு குட்டி கண்ணன் தானே, இவனுக்கு பயந்துட்டே உரியில கட்டி மேலே தொங்க விடுறாளாம் வெண்ணைய. ஆனால் இவன் என்ன பண்ணுறானா, ஒத்தனை குனிஞ்சுக்க சொல்லி அவன் மேலே ஒத்தனை குனிஞ்சுக்க சொல்லி அவன் மேலே ஒத்தனை குனிஞ்சுக்க சொல்லி டாப்பில் கிருஷ்ணர் ஏறி அத்தனை பேருக்கு வெண்ணெயை கொடுத்துட்டு தானும் சாப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறானா. என்ன பண்ணிடுறான், எஸ்கேப் ஆயிடுறான். உடனே அங்கே இருக்கிற எல்லாரும், எல்லா வீட்டுக்காராலும் யசோதை கிட்ட கண்ணனோட டார்ச்சர் தாங்கலை. யசோதை ஒரு சாமானை எங்கள் ஆற்றுல வைக்க விட மாட்டேங்கிறான், அவனை கண்டாலே பயமாக இருக்குது. ஆற்றுல இருக்கிற சாமான் எடுத்து இது பண்ணிடுறான், வெண்ணெயை உருட்டுறான், கண்ணுக்குட்டியாவும் தூட்டுறான். தாங்க முடியல. நீ ஏதாவது உன்கிட்ட நல்ல பையனாக நடந்துக்கிறான், ஆனால் எங்ககிட்ட டார்ச்சர் பண்ணுறான். நீ ஏதாவது பண்ணி எங்களெல்லாம் காப்பாற்றணும், உனக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே யசோதை என்ன பண்ணுறா, கிருஷ்ணர் வந்த உடனே காதை பிடிச்சி ஏண்டா கண்ணா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி தரன்னு இழுத்துன்னு போகிறாளாம். அப்போது அவாத்தில் உரல் இருக்கும். நீங்கள்லாம் பார்த்துருக்கேளா? உரல் பார்த்துருக்கேளா? உரல் பார்த்துருக்கேளா? உரி பார்த்துருக்கேளா? பார்த்தது இல்லைன்னா அம்மா கிட்ட கேட்குறீங்களா? கண்ணனை உரலில் கட்டி போடணும்னு கயிறு எடுத்துன்னு வராளாம். ஒரு கயிறை கட்டி போட்டு மெதுவாக அந்த உரலை சுற்றுறாளாம். பார்த்தா முடிச்சு போடவே முடியலையா யசோதையால். அப்புறம் சரின்னு போய் அந்த கயிறை வச்சுட்டு அடுத்த கயிறு எடுத்துன்னு வந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கா, அதாலையும் முடிச்சு போட முடியலையா அவளால். இடுப்பில் கைத்தை கட்டி உரலில் கட்டணும்னு பார்த்தா மறுபடியும் போட்டுட்டு இன்னொரு கயிறு எடுத்துன்னு வராளாம். அவளுக்கே ஐயோ வெறுத்து போயிடுதான், என்னடா இப்படி இருக்குன்னு. சரி கிருஷ்ணர் பார்த்தானா, இதுக்கு மேலே நம்ம அம்மாவை படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே கட்டுண்டு பண்ணுறானா. யசோதை உள்ளே போய் வேலையை பார்த்த உடனே உரலோட கிளம்பிடுறானா கிருஷ்ணர். தெரியறதா கண்ணனுக்கு பின்னாடி மரத்துக்கு நடுவில் 2 ஆட்டுன்ட்டு இழுக்கிறான் இழுக்கவே வரலையாம். இழுத்த உடனே அந்த 2 மரமும் பெரிய அசுரனா கீழே விழுறதான். ஊருக்காராளுக்கெல்லாம் ஒரே பயந்து போய்டுறதான். ஆண்டாள் கதை கேட்குறோமா, கண்ணன் கதை கேட்குறோமான்னு சந்தேகமாக இருக்கா? நாளையிலேருந்து ஆண்டாள் கதை பார்ப்போமா? நேர திருவேங்கடமுடியான் சந்நிதிக்கு வந்துட்டோம். பக்கத்தில் நின்று பேசுகிற பெருமாள். சொன்னால் நம்ப மாட்டேன், அனுபவிச்சு பாருங்கோ. 30, 31, 1, 2 4 நாள் திருப்பவித்ரோத்சவம் நடக்க போகிறது. ரொம்ப கோலாகலமான உற்சவம். அவசியம் எல்லாரும் சேவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாயின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி எல்லாரும் கொண்டாடுவோம். கோவிந்தனை கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழுமூர். ஆண்டாளோட கதை கேட்டுட்டோம், கோவிந்தனை சேவிப்போம். ஓகேயா?